யா சாரி. இது நீங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னால கேர்லின் அந்த டெம்பரமெண்டல் அனாலிசிஸ் இவருக்கு சொல்வார்ல ஹிப்போக்ரட்டிஸ், அதுல வந்து நான் கொஞ்சம் நீங்க முடிச்சோன்னு சொல்லுங்க, நான் அதுல கொஞ்சம் ஆட் பண்ண விரும்புறேன். because I did a project on that. Okay, fine. மேம் நீங்க சொல்லுங்க, பிகாஸ் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், நீங்க சொல்லுங்க. I will ஏன்னா ரெக்கார்டிங் ஆரம்பிக்குது, அதனால நீங்க சொன்னீங்கன்னா பிகினிங் அதை சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் இல்ல வேண்டாமா நான் சொல்லணுமா? Okay, we start recording now. So இப்ப என்னன்னா so the many the psychologist, so இவர் வந்து Hippocrates is a doctor. So அவரு வந்து he is also researched some of the personality traits. நம்ம வந்து நம்ம previous lessonsல வந்து பார்த்தேன்னா the behaviors வச்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸோ நம்ம எப்படி அவங்க கான்சியஸ் லெவல் எப்படி ஒர்க் ஆகுது, சப்கான்சியஸ் லெவல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு அவங்க ஒரு பிஹேவியர். இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, த ட்ரேட் தே டெவலப்ட் த பர்சனாலிட்டி ட்ரேட், அதாவது அவங்களுக்குள்ளேயே அதை இன்பில்ட் பண்ற ட்ரேட் வந்து எப்படி சைல்ட்ஹுட்ல இருந்து அவங்க வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு. இப்போ நம்ம நிறைய நம்ம படிச்சோம் இல்லையா, அது பேபிஸ் கூட டிஃப்ரெண்டா இருக்கும். சிலர் கிரைங் பேபிஸ் இருக்கும், லாஃபிங் பேபிஸ், அது இரிட்டபிள் ஒரு பேபிஸ் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ ஹெரிட்டரி பேஸ்ல கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ் இருக்கும். ஸோ மெனி திங்ஸ் டிட்டர்மின் தி பர்சனாலிட்டி ட்ரேட். பேரண்டிங், ஹோம், இந்த சரௌண்டிங்ஸ், இந்த ஸ்கூல், இந்த பியர்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி இது affect the personal trait of a person. So அவங்களுடைய ஸோ என்ன சொன்னா, வாட் எவர் ஹேப்பன் இன் தி சப்கான்ஷியஸ் லெவல் தட் கம்ஸ் அவுட் அஸ் அ பிஹேவியர். ஸோ வாட் எவர் யூ ஹவ் லேர்ன்ட், உங்களோட லேர்னிங், உங்க எக்ஸ்பீரியன்ஸ், எவ்ரிதிங் கெட்ஸ் into your subconscious level and unconscious level, and that comes as a behavior. So எல்லாமே இது இந்த லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, and plus the hereditary factor, the genes எல்லாமே வச்சு எல்லாருமே ஒவ்வொரு தியரி சொல்றாங்க. இப்ப ஹிப்போக்ரேட் வந்து அவர் வந்து இஸ் மெடிசன் டாக்டர். ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, மோஸ்ட்லி இது ரிலேட்டட் டு பிளட், பிளாக் பைல், எல்லோ பைல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 4 இது சொல்றாரு. ஸோ நம்ம அந்த 4 இது நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா, பிளட் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, they will be very optimistic, ரொம்ப சோஷியலா இருப்பாங்க, cheerful-ஆ இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. And because it's all over the body, it's very important. So these people they'll be very cheerful அப்படின்னு சொல்றாங்க. And melancholic, அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, they'll be like sad, opposite-ஆ இருப்பாங்க, sad, anxiety, அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. And the chlorical people வந்து they'll be more of angry, irritable, impulsive-ஆ இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸா இருப்பாங்க. Then the phlegmatic people வந்து they'll be more calm, passive and emotionally stable-ஆ இருப்பாங்க. ஸோ அவர் வந்து இப்படி வந்து அவர் பிரிக்கிறாரு, 4 டெம்பரமெண்டா பிரிக்கிறாரு. இவங்க there will be 4 type of temperament people who develop their traits, அவங்க பர்சனல் ட்ரேட்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல என்ன படிச்சோம்னா, personality can be changed, it's dynamic, you can change your personality at any point of your life. So அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து some people will be mix of sanguine and melancholic இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டாவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு, அப்போ எவ்ரிபடி கிவ்ஸ் டிஃப்ரெண்ட். இப்ப இவரு வந்து பிளட், பிளாக் பைல் வச்சு சொல்றாரு. இப்ப ஆல்போர்ட் வந்து என்ன சொல்றான்னா, கார்டினல். ஒரு நிமிஷம் கேர்லின், இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா ஆல்போர்ட் சொல்றது எனக்கு தெரியாது இந்த சென்ஸ். இதுல ஐ வாண்டட் டு ஆட் சம்திங். ஓகே. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டெம்பரமெண்டல் அனாலிசிஸ் வந்து பேசிக்கலி நம்முடைய கேரக்டரை, ஒருத்தருடைய பர்சனாலிட்டி, அதுக்கு கீழே இருக்கிற கேரக்டர், இதை அனலைஸ் பண்றதுக்காக முதல்ல ஹிப்போக்ரட்டிஸ் தான் இதை ஸ்டார்ட் பண்ணாரு. ஆஸ் கேர்லின் ரைட்லி செட், அவர் பீயிங் அ டாக்டர், அவர் என்ன செய்றாரு, பயாலஜிக்கலி ஒரு மனுஷனுக்கு என்னத்தினால ஒருத்தனுடைய டெம்பரமெண்ட் எப்படி, அவனுடைய கேரக்டர் அல்லது அவனுடைய பர்சனாலிட்டி ஏன் இப்படி இருக்குது, சிலர் கோபப்படுறாங்க, சிலர் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியுது, இதெல்லாம் எப்படி அப்படின்றத அவர் ஸ்டடி பண்றாரு. அப்போ அவர் என்ன செய்யறாருனாக்கா, 4 பேசிக் கேரக்டர்ஸா இதை டிவைட் பண்றாரு. 4 ஒரு மனுஷனுடைய அதாவது மொத்த மனுஷங்களை 4 குரூப்பா பிரிக்கிறாரு. இதுக்கு அவர் என்ன பண்றாருனாக்கா, ஒரு அரௌண்ட் 500 கொஸ்டின்ஸ் இருக்கும். சாதாரண கொஸ்டின்ஸா தான் இருக்கும். இப்போ உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க, வந்த உடனே டக்குன்னு அவங்களை இன்வைட் பண்ண தோணுதா,
அல்லது அடடா இந்த நேரத்துல வந்திருக்காங்களே அப்படின்னு தோணுதா? இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 4ஐயும் நீங்க டிக் பண்ணிக்கிட்டே போவீங்க. அன்னோயிங்லி உங்களுடைய பேசிக் கேரக்டர் இந்த 500 கேள்வியில அப்படியே அதுக்கெல்லாம் அவங்க தனியா அதுக்கான அது ஸ்கோர் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்கோர் எல்லாம் வச்சு கிளியரா கொண்டு வந்து 4 கேட்டகரிக்குள்ளார உங்களை கொண்டு வந்து அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டா கரெக்டா நீங்க வந்து அந்த கேரக்டர்ல இருப்பீங்க. இதை நீங்க பேசிக்கலி எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் இப்ப என்கிட்ட இல்ல, நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க. ஒரு 500 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 500 கொஸ்டின்ஸையும் நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா அந்த 500 கொஸ்டின்ஸ்லயும் உங்களை அறியாம உங்களுடைய பேசிக் டெம்பரமெண்ட்டை வெளிப்படுத்துவீங்க. அதை வச்சு அவங்க கிளாசிஃபை பண்ணி யூ ஆர் சாங்குயின், இல்லைன்னா யூ ஆர் மெலன்காலிக், யூ ஆர் கொலேரிக், அந்த 4 குரூப்ல பிரிச்சிருவாங்க. இப்போ அந்த 4 குரூப் என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுல சொல்லும் பொழுதே உங்களுக்கு அது புரிஞ்சிடும் நீங்க எதுல விழுவீங்கன்னு. பட் அதையும் தாண்டி உங்க பேசிக் கேரக்டரிஸ்டிக் உங்களுக்கே தெரியாது, அதுல கரெக்டா கொண்டு வந்து அதுல பிக்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்ப அதுல ஹிப்போக்ரட்டிஸ் என்ன சொல்றாருனாக்க, சாங்குயின் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த நுனி புல்லு மேய்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுடைய கேரக்டர் எப்படின்னாக்க எதையுமே ஃபுல்லா உள்ளார இன்டல்ஜ் பண்ணி பார்க்க மாட்டாங்க. they are a very friendly set of people. ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க, நல்லா வளவளன்னு பேச விரும்புவாங்க. இப்படிப்பட்டவங்க கடைசியில அவங்க என்ன சொல்றாருனாக்க, அவங்களுக்கு அந்த சூப்பர்ஃபிஷியாலிட்டி இருக்கும், எல்லாத்துலயுமே மேலோட்டமா பாக்குறதுதான் இருக்கும். அவங்களுடைய வீக்னஸ் என்ன இருக்கும்னாக்க கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கா ஆயிடுவாங்க. சடனா கொஞ்சம் அவங்களுக்கு இதாச்சுனாலும் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க. இப்ப ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த தன்னை பத்தி ஒரு சுய திருப்தி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சாங்குயின் டெம்பரமெண்ட் உள்ளவங்கள்ட்ட இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ். அத வந்து அவர் சொல்றாரு. அந்த பிளட்டோட ஏன் ரிலேட் பண்றாருன்னா, அது ஃபாஸ்டா ஓடுது பாருங்களேன். அது மாதிரி இது போற வழியெல்லாம் யாரெல்லாம் அவங்களுக்கெல்லாம் என்னென்ன ஃபிளரிஷ் பண்ணுமோ பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். போற வழியில ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸை நிலைச்சு அவங்களோட இருக்கணுங்கிறது ரொம்ப இது பண்ணாது. பெரும்பாலும் சாங்குயின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்ஸா இருப்பாங்க, அந்த டாக்கட்டிவா இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ஈஸியா ஸ்ட்ரேஞ்சர்ஸோட பேசிடுவாங்க, ரொம்ப டெண்டர் ஹார்ட்டா இருப்பாங்க, கம்பேஷனட்டா இருப்பாங்க, ரொம்ப உதவி செய்யறவங்களா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து என்னன்னாக்க தன்னை பத்தி ரொம்ப பேசுவாங்க. அதான் அந்த ஈகோயிஸ்டிக்கல்னு சொல்றேன்ல, தன்னை பத்தி கொஞ்சம் வேனிட்டி இருக்கும். அதான் சொல்றேன், கொஞ்சம் டிலேனாக்க அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆவாங்க, சட்டுன்னு எரிச்சல் ஆயிடுவாங்க. இதெல்லாம் வந்து சாங்குயின் டெம்பரமெண்ட். இந்த காலரிக் டெம்பரமெண்ட் அது வந்து என்னன்னாக்க எல்லோ பைல். அதாவது இது எதனாலனாக்க வயிற்றுல வந்து அடியில நம்மளுடைய லிவர்ல இருக்கிற அந்த எல்லோ பைல் செக்ரீஷன் அதிகமா இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறவங்க கொலரிக் இந்த கேரக்டரிஸ்டிக்கை வெளிப்படுத்துவாங்க, பர்சனாலிட்டியை வெளிப்படுத்துவாங்க. அவங்க வந்து தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த ஆர்டினரி. இப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் வில்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே அறிவாளியா இருக்க விரும்புவாங்க. நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் இந்த காலரிக்குள்ளார தான் இருப்பாங்க. இந்த ப்ரொஃபஷனலி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் இதுக்குள்ளார வருவாங்க. அவங்க வந்து ரொம்ப டெலிஜென்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க. பெரும்பாலும் நல்ல லீடர்ஷிப், ஸ்ட்ராங் லீடர்ஷிப் டெண்டன்சி அவங்க கிட்ட இருக்கும். காலரிக்க பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, தே ஆர் மேட் டு ரூல் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பிராட் ஸ்பெக்ட்ரம்ல இதெல்லாம் அப்படியே கரெக்டா விழும். நீங்க அந்த 500 கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது நீங்க கரெக்டா எங்க போய் நிக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப அதுல வந்து அவங்களுக்கு வீக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் வில்டா இருப்பாங்க, வேலையெல்லாம் கொடுத்த வேலையை கரெக்டா செய்வாங்க. ஆனா என்ன ஆயிடும்னா அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைடு இருக்கும், ரொம்ப ஸ்டபர்ன் பீப்புளா இருப்பாங்க, சட்டுன்னு கோவம் வரும். வந்து இதெல்லாம் தான் அவங்களுக்கு அந்த எம்பத்தி இருக்காது. இப்போ அவங்க ஒரு நல்ல லீடரா இருப்பாங்க, கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ் வந்து ஏதாவது சில ரொம்ப பாவமா ஏதாவது சொல்லும் போது அந்த எம்பத்தி கொஞ்சம் குறைவா இருக்கும் அவங்கள்ட்ட. இது 2வது கேட்டகரி, இந்த காலரிக்ங்கிறது, இந்த எல்லோ பைல் செக்ரீஷன்னால. அடுத்தது மெலன்காலிக். இவங்க எப்படின்னா எப்பயுமே கொஞ்சம் சேட் பீப்புள், அதாவது கொஞ்சம் சாஃப்ட் பீப்புளா இருப்பாங்க. பர்ஃபெக்ஷனிஸ்டா இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ற நல்ல பீப்புளா இருப்பாங்க. கொஞ்சம் மூடியா இருக்கிற டைப், ஆனா ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கணும்னு நினைப்பாங்க, எக்ஸலண்டா பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி அவங்க கிட்ட இருக்கும். அவங்க வந்து எப்படின்னாக்க எப்பயும் கொஞ்சம் சீக்கிரமா வந்து அந்த மூடுக்கு பக்கம் ஆயிடுவாங்க. அதனால கொஞ்சம் ரிசர்வ்டு டைப்பா தெரிவாங்க. ஆனா இப்படிப்பட்டவங்க கிட்ட இருக்கிற வீக்னஸ், அவங்க சீக்கிரம் ரிவெஞ்ச் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. டக்குன்னு எதை சொன்னாலும் பெசிமிஸ்டிக்கா தான் திங்க் பண்ணுவாங்க.
கொஞ்சம் செல்ஃப் சென்டர்டா இருப்பாங்க. தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ மெலன்காலிக் டெம்பரமெண்ட். இவங்களுக்கு அந்த பிளாக் பைல் செக்ரேஷனை கனெக்ட் பண்றாரு. அடுத்தது பிளிக்மேட்டிக். இது வந்து பிளெம், நம்ம உடம்புக்குள்ளார கொஞ்சம் பிளெம் இருக்கு பாத்தீங்களா, அதோட கனெக்ட் பண்றதுனாலதான் பிளிக்மேட்டிக்னே பேர் வைக்கிறாரு. அது வந்து எப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து பொதுவா எது வந்தாலும் ரொம்ப டேக் இட் ஈஸி டைப்ல இருப்பாங்க. அதாவது எதுலயுமே ரொம்ப பர்சிவியரன்ஸோட கட்டாயம் இதை செஞ்சு முடிக்கணும் அப்படிலாம் இருக்காது. ஜாலியா இருப்பாங்க. ஜாலியா இந்த சென்ஸ் எல்லாத்தையும் விட்டுடுவாங்க. ரொம்ப ஒண்ணும் உள்ளுக்குள்ளார போக மாட்டாங்க. தேர் விட்டி பீப்புள். தே ஆர் ஒரு பக்கத்துல தே ஆர் வெரி வெரி டிபெண்டன்ட். ரொம்ப சேர்ஃபுல், நல்ல நேச்சர். அவங்கள நம்பி ஒரு வேலையை கொடுக்கலாம். ஆனா என்னன்னாக்க அவங்களுக்கு எந்த வேலையும் முன்னஞ்சு எண்டு வரைக்கும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் இருக்காது. பிகாஸ் தே ஆர் ஸ்லோ அண்ட் லேசி. தே ஆர் நாட் மோட்டிவேட்டட் ஆன் தேர் ஓன். யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்க கொஞ்சம். ஆனா அதே சமயத்துல அந்த புஷ் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஸ்டபர்னா இருப்பாங்க. இப்படி 4 கேட்டகரியா பிரிச்சு ஒரு 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 இன்வென்ட்ரிய கொடுத்து 4 கேட்டகரியா பிரிச்சு அவங்க கொண்டு வந்து 4 பேருக்குள்ளார அவ்வளவு பேரையும் கொண்டு வந்து அவங்க ஒத்துக்குவாங்க. அதாவது இதுல என்ன பியூட்டினா, அந்த 500 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு உங்களை கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணி நீங்க இந்த டெம்பரமெண்ட்டுக்குள்ளார வர்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னா நம்மளே ஒத்துக்குவோம். ஆமா ஆமா அப்படின்வோம். அந்த மாதிரி ஒரு அதுக்கப்புறம் இப்ப as Carolyn rightly said, there is a mixture அப்படின்னு பின்னால எல்லாரும் குரல் கொடுத்தாங்க. 4க்குள்ளார உலகத்தை அடக்க முடியாது, இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சமா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றது. அப்பதான் இந்த அதிகமான பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் உள்ள கொண்டு வந்து இதை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. அதுக்கு வந்து அடுத்த ஆள் என்ன பண்ணாருனாக்க, அந்த 18,000 கொண்டு வந்தவர் எப்படி பண்ணாருன்னா டிக்ஷனரி எடுத்துக்கிட்டாரு. டிக்ஷனரியில இருக்கிற எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸையும் எழுதி இதெல்லாம் ட்ரைட்னு உள்ள கொண்டு வந்தாரு. அப்போ எல்லாரும் சத்தம் போட்டுட்டாங்க, எல்லாரும் ரிவோல்ட் பண்ணிட்டாங்க. இது என்ன அது, ஆல் 18,000 உள்ள கொண்டு வந்து அதுக்குள்ளார கேரக்டர்ஸை கொண்டு வந்தா எப்படி நம்ம படிக்கிறது ஒரு கேரக்டரையும் அப்படின்ன பொழுது அதுக்கப்புறமா தான் அதை ஷ்ரிங்க் பண்ணி கேப்டல், ஐஸ் செங்க் இவங்க எல்லாம் உள்ள வர்றாங்க. வந்து அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தருடைய கேரக்டரிஸ்டிக், அந்த பர்சனாலிட்டி ட்ரெய்ட் அப்படிங்கறத ஒருத்தருக்குள்ளார இருக்கிறத கொண்டு வந்து அப்ப வந்து கடைசியில பின்னால தள்ளிட்டு வந்த போதுதான் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் விட்டுடுங்க, அவங்களுடைய பர்சனலி பிஹேவியர் அதெல்லாம் விட்டுடுங்க, அவங்களுக்குள்ள ஜெனரலைஸ் பண்ணி தான் அந்த ஓஷனை கொண்டு வர்றாங்க. இதை எல்லாரும் ஒத்துக்கிட்டதுனால அந்த ஓஷன் கடைசியா வந்தது. அதுலதான் இந்த ஆரம்பம் வந்து இந்த ஹிப்போக்ரட்டிஸ். தேங்க்யூ கேர்லின். Well explained, ma'am. Well prepared then. Sorry? மேம் அந்த 500 டெஸ்ட் அந்த மினிசோட்டா டெஸ்ட் தான் சொல்றீங்களா இல்ல வேற ஏதாவது? மினிசோட்டா டெஸ்ட் இல்ல இவரு, ஐ டோன்ட் நோ எனக்கு வந்து. ஆனா நான் அட்டெண்டட், அதை என்னன்னே தெரியாம நான் அட்டெண்ட் பண்ணேன் ஒரு தடவை. அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாருமே என்னுடைய டீம்ல இருந்த எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் ஒத்துக்கிட்டாங்க. அப்பதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஹவு பீப்புள். இது ஒரு பிப்ளிக்கல் கவுன்சிலிங் இதுக்கு போயிருந்தேன். அங்க போன போது தற்செயலா ஒருத்தர் ஓப்பன் அப் பண்ணாரு. பட் இட் வாஸ் a wonderful experience. Anybody wants to share உங்களுடைய ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் you want to share? உங்களுடைய characteristics? Yeah, mostly one of the characters is applicable to myself. Okay. That is phlegmatic. So I can just relate that character to myself. Okay. Yes, I need a push. I can understand. Fine, good. Actually, see, நம்ம பொறுத்த வரைக்கும் see, சாரி டு இன்க்ளூட், இந்த 4 கேரக்டரிஸ்டிக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும்னு மட்டுமாவது நான் உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்றேன். யார் யாரு என்னென்ன கேரக்டர்ல இருப்பாங்க, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அந்த டெம்பரமெண்ட் மட்டும் நானும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே ஓகே. ஜஸ்ட் ஃபார் பர்சனலா நம்ம அப்படி பாத்துக்கலாம் எதுல நம்ம ஃபிட்டிங் ஆகும். And adding to your point, when we were teaching this, I can just imagine the persons whom I have met in my life, how their characters are designed. But exactly I can relate to those things. To tell the fact clearly, like to accept the fact, what happened is, எனக்கு அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல வந்து அன்னைக்கு சாயங்காலமே அது குறிச்சு ஒரு எக்ஸாம் வச்சாங்க. அது ரிலேட்டட் நான் வந்து டக்குன்னு ஒரு 4 பேருக்கு ரிலேட் பண்ணதுனால I could easily just make out what are the personal characteristics of them. Then I could easily pass over. Yeah, it's true actually. So அந்த மாதிரி நமக்கு see we
we come across many people actually. நம்ம ஒரு காலேஜ் போனாலே நிறைய நான் அப்பயே சொன்னேன், பர்சனாலிட்டி இஸ் சம்திங் யூனிக். எவ்ரிபடி ஹேஸ் அ யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் தெம். யூனிக் ட்ரேட் இருக்கும். தோ யூ ரிஃப்ளெக்ட் சம் ஆஃப் யுவர் மதர்ஸ் கேரக்டர் ஆர் யுவர் ஃபாதர்ஸ். எல்லாருக்குமே ஒரு யூனிக் இது இருக்கும். ஸோ அதனால இவங்க எல்லாருமே வந்து ஒரு ட்ரேட் இவங்க கொண்டு வந்தாலும் 4000 or 5000 வாட் எவர் த ட்ரேட்ஸ், ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அ மிக்ஸ் ஆஃப் இப்படியே தான் இருப்பாங்க அப்படியே தான் இருப்பாங்க அப்படி நம்ம சொல்ல முடியாது. பட் இவரு வந்து ஆல்போர்ட் என்ன சொல்றாருன்னா, இவரு ஒரு கேரக்டர் எடுத்துட்டு வர்றாரு. இவரு சாரி அடுத்த ஸ்லைட் நினைக்கிறேன் நம்ம ஆல்போர்ட். இவரு வந்து 3 எடுத்துட்டு வர்றாரு, கார்டினல் ட்ரேட் அண்ட் சென்ட்ரல் ட்ரேட் அண்ட் செகண்டரி ட்ரேட்ஸ் அப்படி எடுத்துட்டு வர்றாரு. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல கார்டினல் ட்ரேட் வந்து வெரி ரேர் அப்படின்றார். வெரி ரேர் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ். அப்படி யார் அப்படின்னா நம்ம ஹிட்லர் தான். ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் கூட அவருக்கு வந்து கொஞ்சம் கூட இதுவே இல்லை. ஐ மீன் நம்ம ஒரு கொலை பண்றோம், ஏன்னா எல்லாருமே வார் பண்ணுவாங்க. ஆல் த கிங்ஸ் வார் பண்ண வார்ல எல்லாமே நடக்கும். பட் ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈவிலா இருப்பாரு. இந்த மாதிரி எல்லாரையும் வந்து கேஸ் இதுல ஹவுஸ்ல போட்டு அவங்கள ஸ்டோர்ல போட்டு கில் பண்றது அந்த மாதிரி. ஸோ he says இந்த கார்டினல் ட்ரேட் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் வெரி ரேர் அப்படின்னு சொல்றாரு. அவர் அந்த மாதிரி அப்படி பார்த்தா அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். நம்ம அன்னைக்கு போன கிளாஸ்ல கூட பார்த்தோம், ஒரு சைக்கோபேத் பத்தி நம்ம ஒரு மூவி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்க எப்படி எஃபெக்ட் ஆனாங்க. ஸோ இந்த சைல்ட்ஹுட்ல இருந்துதான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து சைக்காலஜி எல்லாம் முடிக்கும் போது நம்ம நிறைய கவுன்சிலிங் பண்ணும் போது ஐ திங்க் வி ஹேவ் டு ஹேவ் எம்பத்தைஸ் வித் தி சில்ட்ரன். ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா, இந்த ஃபவுண்டேஷன் வந்து அவங்களுக்கு கரெக்டா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, தென் ஒரு நம்ம சிக்மெண்ட் ஃப்ராட் கூட பார்த்தோம் இல்லையா, எந்த ஒரு ஸ்டேஜ்ல ஃபேலிக் ஸ்டேஜ் ஆர் ஓரல் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாம வந்தாங்கன்னா they'll be the wonderful personality. அவங்க வந்து வெளியே வரும்போது when they come to the middle. ஆனா வந்து நம்ம ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு, இல்ல ஒரு ட்ராமா நடந்துச்சு, இல்ல ஒரு அதே மாதிரிதான் ஹிட்லருக்கு நடந்திருக்கு. ஸோ he was like very ill treated by the Jews very badly. He was brutally beaten. ஸோ அந்த மாதிரி அவர் இருந்தனால அவருக்கு ஒரு பயங்கரமான ஹேட்ரட் towards the Jews. ஸோ அதனால ஜூஸ்ன்ற ஒரு இதுவே இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஈவன் he killed all the children. ஸோ அதனால நிறைய பேரு அவருக்கு வந்து தப்பிச்சுட்டு போனாங்க அந்த மாதிரி. ஸோ அதனால கார்டினல் ட்ரேட் வந்து ரொம்ப இது என்ன இட்ஸ் வெரி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் ரேர் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து சென்ட்ரல் ட்ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர் பி லைக் அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருப்பாங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து they'll be very kind and very honest இருப்பாங்க and extrovert இருப்பாங்க. அண்ட் எங்க போனாலும் அவங்களோட பிரசன்ஸை நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருப்பாங்க. அங்க நம்ம அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும், அவங்க பிரசன்ஸ் நமக்கு தெரியும். இப்ப நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் நம்மளோட கண்ணு ஒரு 2-3% போவோம். ரொம்ப அப்படியே ஆக்டிவா பேசிட்டு இருப்பாங்க, ரொம்ப சோஷியலா இருப்பாங்க, திடீர்னு டான்ஸ் ஆடுவாங்க, திடீர்னு வந்து எல்லார்கிட்டையும் பேசுவாங்க, மைக்ல பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இதுவா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சென்ட்ரல்னாலே பாத்துக்கலாம், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வச்சுங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு கேரக்டர் டிஃபரெண்டா. பட் they'll be very honest also. they'll be an extrovert and a kind அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ இவர் அந்த மாதிரி பிரிக்கிறாரு. தேர்ட் வந்து என்ன சொல்றாருன்னா செகண்டரி வந்து ட்ரேட் வந்து இட்ஸ் நாட் ரொம்ப என்ன சொல்ற கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. ஒரு க்ளோஸ் ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும் அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. ஏன்னா he'll never share, he doesn't socialize. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒய்ஃப் கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு இந்த பர்ஃப்யூம் பிடிக்கும், இந்த சாக்லேட் பிடிக்கும், இதுதான் என்னோட ப்ரிஃபரன்ஸ், இதுதான் எனக்கு வந்து இது பிடிக்கும், இது பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் விஷயம் ஷேர் பண்ணுவாங்க, கொஞ்சம் விஷயம் அவங்க வந்து அவங்களுக்குள்ளதான் வச்சுப்பாங்க. ஸோ they'll be கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பார்த்துட்டே இருக்கிறோம்னா சைக்காலஜில பர்சனாலிட்டி கேன் பி சேஞ்ச். எனி மேன் இட் இஸ் டைனமிக்.
அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சோம். இட்ஸ் டைனமிக், இட் கேன் பி சேஞ்ச்ட் அட் எனி ஏஜ். எந்த இதுலயும் நம்ம வந்து பண்ணலாம். அதுதான் நம்ம சைக்காலஜிஸ்டா நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியில வளர்ந்த பிள்ளைங்க ஒரு இன்ட்ரோவர்ட் ஆயிடுது, ஷை ஆயிடுது, டிஸ்ஹானஸ்ட் ஆயிடுது, அந்த மாதிரி நம்ம இருக்கிற சில்ட்ரனை தான் நம்ம நிறைய இப்போ நம்ம ஹெல்ப் பண்ண போறோம், கவுன்சிலிங் பண்ண போறோம். ஸோ அதுதான் நம்ம வந்து இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா படிக்கணும். என்னென்ன ட்ரேட்ஸ் இருக்கு, மேம் சொன்ன மாதிரி இந்த 500 கொஸ்டின்ஸ்ல உங்களோட என்ன டெம்பரமெண்ட், உங்களோட என்ன பர்சனாலிட்டி ட்ரேட்ன்றது ஈஸியா கண்டு அந்த மாதிரி ஈவன் வென் யூ கவுன்சிலிங் யூ ஹாவ் டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய நீங்க கொஸ்டினர்ஸ் படிக்கணும். நிறைய கொஸ்டினர்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். you should be in a position to prepare some questionnaires to identify what the child is going through. இப்போ ஒரு குழந்தை ஒரு ட்ராமா போயிருக்கு, இல்லைன்னா ரொம்ப ஷையாவே இருக்கு. டுடே மார்னிங் ஆல்சோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஷி கால் மீ தட் எப்பவுமே அந்த அவனோட பையன் வந்து லாக் பண்ணிக்கிறான், ரூம்குள்ள போயிடுறான், and he wants to be alone. So that's a very bad sign, I told. ஸோ அந்த மாதிரி இருக்கா, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சில்ட்ரன் அப்படி வளர்றாங்க. எதனால அப்படி வளர்ந்துருக்குறாங்க? ஸோ அப்போ அவங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு 5 years or 6 years சம்திங் ஹஸ் ஹேப்பன், ஒரு லைஃப் வந்து அவங்களுக்கு ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால தே ஆர் லைக் தேர் இந்த மாதிரி ஒரு ட்ரேட்குள்ள அவங்க வராங்க, டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ்குள்ள அவங்க வராங்க. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் ஐ டோன்ட் நோ, கண்டிப்பா போயிருக்க மாட்டீங்க. ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? ஜெயில போய் பார்த்திருக்கீங்களா யாராவது? ஏன்னா ஒன் ஆஃப் என்னோட சிஸ்டர்ல ஆக்சுவலி ஷீ இஸ் PhD இன் சைக்காலஜி. அவங்க வந்து இப்ப ஜெயில தான் ஆக்சுவலா கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பட் எனக்கு வந்து சாரி நான் சொன்னேன், இப்ப நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டும் இல்லை இன்ட்ரோவர்ட்டும் இல்லை, நான் ஒரு ஆம்பிவர்ட் ஆயிட்டேன். ஸோ அதனால அவங்க வந்து ஷீ ஸ்டில் அன் எக்ஸ்ட்ரோவர்ட், நல்லா பேசுவாங்க, எல்லார்ட்டையும் பேசுவாங்க அந்த மாதிரி. ஸோ அதனால she's doing that. பட் நான் வந்து சரி ஓகே நம்ம ஒரு தெரிஞ்ச பிரதரோட சேர்ந்து நான் போய் ஐ வென்ட் டு திஸ் ஜூனைல் ஜெயில். சின்ன பசங்க 16-18 இயர்ஸ்க்குள்ள இருப்பாங்க அவங்க, மோஸ்ட்லி ஃபீமேல் இதுக்கு போனேன் அந்த மாதிரி. ஸோ யாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? யாருக்காவது ஒருத்தருக்கா இருக்கா? எனக்கு இருக்கு. ஜூனைல் தான் நானும் போனேன். ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்க்காக கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலி நான் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்றேன், எல்லாம் பண்ணேன். பட் ஆனா எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு ஜுவனைல் ஜெயில் போகுதான். ஐ மீன் ஐ வாஸ் லைக் எமோஷனலி ஷேக்கன் when I went to the jail. அப்பதான் நான் யோசிச்சேன், these children, every children has a different story, traumatic stories. அவங்க ஸ்டோரி அவங்கள கேட்கும்போது அப்பதான் நான் இப்பதான் அந்த சைக்காலஜி படிக்கும்போது யோசிக்கிறேன், வாட் தே வில் க்ரோ அப் டு. இப்ப இவங்க என்ன மாதிரி ஒரு பர்சனல் ட்ரேட் அவங்க டெவலப் பண்ணுவாங்க. இப்ப நம்ம சொல்றோம், ஐயோ இங்க கிரைம் நடக்குது, அங்க கிரைம் நடக்குது, செயின் ஸ்நாச்சிங் நடக்குது, MBA படிச்சு செயின் ஸ்நாச்சிங் பண்றாங்க, அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். சின்ன பசங்க மோஸ்ட்லி 18 years 19 years வரை. பட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இந்த மாதிரி இப்ப நான் நினைச்சேன் இந்த ஜுவனைல் ஜெயில அது மாதிரி பாய்ஸ்க்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வாட் கைண்ட் ஆஃப் ட்ரேட் தே டெவலப். வி ஆர் ஆன் தி சேஃப் ஜோன், பட் அன்சேஃப் ஜோன்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய இந்த ட்ரேட்ஸ், மிக்ஸ்டு ட்ரேட்ஸ் தான் வருது ஆக்சுவலி. நம்ம அதனாலதான் இதை நம்ம படிக்கிறோம். அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், எல்லாருமே ஹிட்லர் மாதிரி ரொம்ப இதுவும் இருக்க மாட்டாங்க. பட் சம் பீப்புள் நம்ம படிச்சோம்ல நியூரோட்டிசம், அதுல பாத்தீங்கன்னா பீப்புள் ஆர் வெரி மூடி, அக்ரெசிவ், அந்த மாதிரி படிச்சோம். அந்த ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க மிக்ஸ்டு ட்ரேட்ல இருக்கிறாங்க நிறைய பேர். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஜுவனைல் ஜெயிலுக்குள்ள போறேன், என்ட்ரன்ஸ் போய் கேட் கிட்ட கொஞ்சம் அப்படி போனவன்னு ஐ saw a 5-year-old girl, குட்டி கேர்ள் ஓடி வந்து எனக்கு அப்படியே இடுப்புல பிடிச்சிக்கிச்சு. அவ்வளோ பேர் போறோம், எல்லாரையும் விட்டுட்டு என்ன மட்டும் பிடிச்சிச்சு, என்னன்னே தெரியல. ஐ ஸ்டில் லைக் வண்டரிங் வை தட் கேர்ள் ஆக்சுவலி சோஸ் மீ. பட் கட் பிடிச்ச ஒரே ஆளுக, எனக்கு அம்மாட்ட கூட்டிட்டு போங்க, எனக்கு அம்மா பார்க்கணும், அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு லைக் ஷேக்கன். அப்புறம் பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவங்க வார்டன்ட்ட கேட்டேன், என்ன ப்ராப்ளம், ஏன் இந்த குழந்தை எப்படி அழுது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல போத் பேரண்ட்ஸ் ஆர் ஜெயில், அவங்க வந்து ஒரு ஜெயில இருக்காங்க, அப்பா ஒரு ஜெயில இருக்கிறாங்க, அதனால இந்த குழந்தைய யார்கிட்ட விடாம இதனால எங்க ஜுவனைல் ஜெயில போட்டிருக்காங்க அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. So I was like wondering what kind of this child will grow like totally unsafe zone. அதுக்கு வந்து அப்பா இல்ல, அம்மா இல்ல, nobody,
இஸ் டீச்சிங் ஹர் எனிதிங், எனி மொராலிட்டி. ஸோ எப்படி கொஞ்சம் நல்ல வார்டனா இருந்தா ஓகே, தே வில் ஏதோ ஒரு இப்ப நாங்க அதுக்கு தான் போனோம், போய் கிளாஸஸ் எல்லாம் எடுத்தோம். ஐ மீன் எப்படி இருக்கணும் ஃபியூச்சர்ல, நீங்க எப்படியும் உங்களுடைய இதை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க போய் கிளாஸஸ் எடுத்தோம். பட் ஆனா ஐ வாஸ் wondering this 5-year-old will not understand anything, but how she will grow, எப்படி ஒரு இன்னும் ஒரு பர்சனாலிட்டியில நம்ம அது மாதிரி நம்ம நிறைய பேருக்கு நம்ம கம் அக்ராஸ். நம்ம சொல்ற ஐயோ திஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சில்ட்ரனே பார்க்கும்போது என்ன இந்த பையன் இவ்வளவு ஹைப்பர் ஆக்டிவா இருக்கான் அப்படின்னா, என்ன டிசிப்ளினே இல்ல, டேபிள் மேல குதிக்கிறான், அங்க குதிக்கிறான், நம்ம அப்படி சொல்றோம். பட் ஆனா இந்த பர்சனாலிட்டி ட்ரெயிட் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, ஒவ்வொரு சைல்டுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு, யூனிக்கா இருக்கு. ஸோ ஹவு வி ஆர் கோயிங் டு ரியலி ஹெல்ப் திஸ் சில்ட்ரன், அதுதான் நம்ம பார்க்கணும். அண்ட் ஸோ செகண்டரி ட்ரெயிட்டை இந்த மாதிரி இப்ப இவருக்கு ரேமன் என்ன சொல்றாருன்னா, ரேமன் வந்து அவர் இன்னும் ரெடியூஸ் பண்ணி 171 ட்ரேட்ஸ் கொண்டு வராரு. ஸோ அவர் வந்து அதுலயும் திருப்பியும் வந்து ஃபில்டர் பண்ணி 46 கேரக்டரிஸ்டிக்ஸ் இது பண்றாரு, ட்ரேட்டை கொண்டு வராரு. ட்ரேட் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர் கொஸ்டினர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராரு. ஸோ அதனால இது மேம் சொன்ன மாதிரி இந்த கொஸ்டினர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும் போதுதான் இந்த 16 ஃபண்டமெண்டல் ஒரு சோர்ஸ் ட்ரேட்ஸ் அவங்க வந்து கொண்டு வராங்க. இந்த கொஸ்டினர்ஸ் வந்து டெவலப் பண்ணி அவங்க வந்து இந்த 16 பர்சனாலிட்டியை வந்து ஃபைனலா கொண்டு வராரு. யாருன்னா நம்ம ரேமன் கேட் அவரு வந்து கொண்டு வராரு. ஸோ அவர் வந்து அது ஒரு பண்றாரு. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து இவரு நம்ம ஹான்ஸ் ஐசக், ஆக்சுவலா அவர் பேர் சரியா வர, ஹான்ஸ் ஐசக். அவரு வந்து அவரு வந்து சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு, எல்லாரும் சொல்ற மாதிரியே அவரு சொல்லிட்டாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒன்னு இன்ட்ரோவர்ட்டா இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கணும், இல்ல நியூரட்டிசம், 2 டைமென்ஷன் தான் கொண்டு வராரு அவரு. அதுக்கப்புறம் தான் வந்து 3rd டைமென்ஷனா வந்து இந்த சைக்கோ, நம்ம எல்லாம் சொல்றோம்ல இந்த பையன் சைக்கோ, நம்ம விளையாட்டுக்கு சொல்றோம்ல சைக்கோட்டிசம் சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தி சைக்கோட்டிசம் அப்படின்னா the person should be highly antisocial. அதாவது இந்த நியூரட்டிசம் இருக்கும் போது அவங்களே வந்து they are like very moody, வெரி இரிட்டபிள் பர்சன் அண்ட் ரொம்ப டச் மீ நாட் பர்சன் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்கள விட மோசம் அப்படின்னு சொல்லி சைக்கோட்டிசம்ல கொண்டு வராங்க. வெரி கோல்ட் அண்ட் இம்பல்சிவ், அவங்கள வந்து தே ஆர் நாட் கன்சர்ன்ட் அபவுட் எனிபடி, தே டோன்ட் கேர் அபவுட் எனிபடி. அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே சாதிப்பாங்க. ஸோ அதுதான் சைக்கோட்டிசம். இன்ட்ரோவர்ஷன் உங்களுக்கு தெரியும், அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ஷன். இன்ட்ரோ வந்து தேல் பி லிட்டில் பாசிவ், காம் அந்த மாதிரி இருப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் வந்து ரொம்ப அவுட் கோயிங்கா இருப்பாங்க, சோஷியலைஸ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ சம்படி வில் பி, நம்ம போன இது படிச்சோம் இல்லையா, இந்த மாதிரி மிக்ஸ் ஆஃப் டூவா இருப்பாங்க, ஆம்பிவர்ட்டா இருப்பாங்க. ஸோ அண்ட் இது செகண்ட் டைமென்ஷன் வந்து தேர் ஐதர் நியூரட்டிசம் ஆர் ஸ்டெபிலிட்டி. ஸ்டேபிள் பீப்புள் வந்து அவங்க வந்து தேல் பி லைக் வெரி கேர்ஃபுல், காமா இருப்பாங்க, they'll be calm but actually ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஒரு டெம்பரமெண்ட் வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு சேம் டெம்பரமெண்ட்ல இருப்பாங்க, they don't like not moody. ஸோ அதனால இந்த 2-3 டைமென்ஷனா இவர் பிரிக்கிறாரு. நம்ம நேத்து வந்து நம்ம அந்த 5 பர்சனாலிட்டி மாடல் நம்ம பார்த்துட்டோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் அதே மாதிரிதான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. தென் இதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து இட்ஸ் அ டைப் அப்ரோச். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டெம்பரமெண்ட் அப்ரோச் பார்த்தோம். நவ் இது வந்து டைப் அப்ரோச் நம்ம பார்க்கறோம். அதுல வந்து என்ன ஆகுதுன்னா, டைப் அப்ரோச்ல இவர் ஜங் கிளாசிபிகேஷன் அவரும் வந்து இதே தான் சொல்றாரு. அவரும் அதே தான் சொல்றாரு. there is an introvert, there is an extrovert and ambiverts. இது 3 தான் அவரும் பிரிக்கிறாரு. ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸி, எல்லாருமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொல்றாங்க, எக்ஸப்ட் த ஃபர்ஸ்ட் இந்த இவரு நம்ம ஹிப்போக்ரேட்ஸ், ஆல்போர்ட், ரேமன் அவங்க மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்றாங்க. அது பிகாஸ் தட் இஸ் அ டெம்பரமெண்ட் பேஸ்ட். மற்ற எல்லாருமே இந்த ஹேண்ட்சேக், ஐசேக், 5 பர்சனாலிட்டி மாடல் இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் இதே தான் சொல்றாங்க. லைக் எய்தர் they will be introvert or an extrovert or a neuroticism or
தேர் பி இன்னொன்னு சொல்லு ஆம்பிவர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டைப்ல வந்து ஏர்னஸ்ட் இவர் ஜங்க் கிளாசிபிகேஷன் அவர் அதே தான் சொன்னாரு. தென் ஏர்னஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்றாரு. ஏர்னஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து பாடியோட ஷேப் வச்சு சொல்றாரு. பாடி ஏர்னஸ்ட் அவர் வந்து பாடி ஷேப் வச்சு, the first thing is பைனிக் டைப். பைனிக் டைப் அவங்கள வச்சு அவங்க பாடி ஷேப் எப்படி இருக்கும்னா ரவுண்டா இருப்பாங்க, ஷார்ட்டா இருப்பாங்க, அண்ட் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, ஷார்ட்டா இருப்பான்றது, ரவுண்டா ஃபேஸ் ரவுண்டா இருக்கும்ன்றாரு. ரவுண்டா இருப்பாங்களாம், ஆளே ரவுண்டா இருப்பாங்களாம், ஆனா எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. ஆனா வந்து இவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு நாளடைவில் as the days go they become அவங்களுக்கு வந்து என்ன வரும்னா டிஸார்டர், மென்டல் டிஸார்டர் என்ன வரும், மேனிக் டிப்ரெசிவ் சைக்கோசிஸ் அப்படி ஒண்ணு வரும் அப்படின்றாரு. அது எப்போ வரும்னு தெரியல, எந்த ஏஜ்ல வரும்னு தெரியல. பட் ஆனா அவங்க வந்து these people are prone to suffer manic depressive MDP அப்படி. அதை நான் என்னன்னு பார்த்தேன் நானு. அது என்னன்னா பைபோலார் டிஸார்டர். நம்ம இவர் சொன்னாரு சுலைமான் ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னார்ல, அன்னியன் படத்துல திடீர்னு இப்படி மாறிடுவான், திடீர்னு வேற மாதிரி இருப்பான், சாஃப்டா இருப்பான், திடீர்னு வந்து ஒரு அக்ரெசிவா மாறுவான், பைபோலார். ஸோ இட் இஸ் அ டிஸார்டர். அண்ட் ஏன்னா தே ஆர் லைக் ஒரு இதுல வந்து எனர்ஜி இருக்கும், இன்னொருல ரொம்ப காமா இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் மூட் ஸ்விங். அது இந்த நம்ம இவரு அன்பு சார் கூட எடுத்தாரு, அந்த மூட்ஸ் when your emotions turn into moods, that is very dangerous. அந்த மூட் வந்து ஃபீலிங்கா மாறி சப்கான்சியஸ் லெவல்ல போயிடுச்சுன்னா, so that is what you believe. ஸோ அதனால நான் சொல்றேன், அந்த பிலீஃப், அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பிலீஃபை நம்ம உள்ள இழுத்துக்கிட்டோம்னா, சக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். பிஹேவியர்ஸ் அதான் நம்ம படிச்சோம் 10th லெசன்லயும். ஸோ வாட் எவர் யூ ஹேவ் சக்ட் இன் டு யுவர் அன்கான்சியஸ் லெவல், it becomes your behavior. And so அதனால அந்த மாதிரி பார்க்கும்போது ஸோ இப்படி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஹாலுசினேஷன் வரலாம், அண்ட் ஸ்லீப்பிங் டிஸார்டர் இருக்கும் அந்த பைபோலார் இருக்கவங்களுக்கு. ஸோ இது வந்து அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் வந்து எஸ்தனிக் டைப். எஸ்தனிக் டைப் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லெண்டரா இருப்பாங்க, ஸ்லிம்மா இருப்பாங்க, அண்ட் வந்து தே ஆர் இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்றாரு. தே ஆர் இன்ட்ரோவர்ட்ஸ். இதேதான் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்லயே தான் அவங்களுக்கு இது பண்ண. அவங்க என்ன அவங்களுக்கு என்ன மாதிரி டிஸார்டர் வருதுன்னா ஸ்கீசோஃப்ரீனியா. அதானே மேம், கரெக்ட் தானே? ஸ்கீசோஃப்ரீனியா தானே? சோ அவங்களுக்கு வந்து என்னன்னா சேம் கிட்டத்தட்ட அந்த பைபோலார் தான், லாஸ் மெமரி, ஒரு மாதிரி நார்மலா இருக்க மாட்டாங்க, பிஹேவியர்லாம் ஒரு மாதிரி ஒரு கிளாரிட்டியா இருக்காது. திடீர்னு வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி பண்ணுவாங்க, திடீர்னு வந்து ஒரு எல்டர்லியா பேசுவாங்க, ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா பிரெயினோட கெமிஸ்ட்ரியும் அவங்க ஜெனட்டிக்ஸ்லயும் அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றாரு. ஸோ அதனால அவங்க வந்து இப்படி வந்து பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. தென் யூ ஹாவ் ஆக்சுவலி 2 இது விட்டுட்டோம், சாரி. ஆக்சுவலி இங்க இருக்கு. தென் யூ ஹாவ் அத்லெட்டிக் டைப். அத்லெட்டிக் டைப் வந்து அவங்க வந்து என்ன இருப்பாங்கன்னா கரெக்டா இருப்பாங்க, அட்வென்ச்சரஸ் இருப்பாங்க, ஸ்ட்ராங் பாடி இருக்கும் அவங்களுக்கு, அண்ட் தே வில் பி பேலன்ஸ்டு அண்ட் எல்லாமே இருக்கும். பட் அவங்களுக்கும் தே ஆர் ப்ரோன் டு MDP, தட் இஸ் மேனிக் டிப்ரெஷன் சைக்கோசிஸ், அது இருக்கும் அப்படின்றாரு. அவங்க வந்து ஆம்பிவர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அத்லெட்டிக் டைப்ல. அப்புறம் வந்து இது டைப்ளாஸ்டிக் டைப்ல வந்து அவங்க என்ன சொன்னா, தீஸ் பீப்புள் ஆர் கம்ப்ளீட்டா நீங்க பாடி பாத்தீங்கன்னா அன்ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கும். தே ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காவே இருக்கும், அவங்களுக்கு வேற மாதிரி இருப்பாங்க, அண்ட் அவங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பிஹேவியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு. நம்ம மோஸ்டா நம்ம ஆஸ்டிசம் இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் இது இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க டிஃப்ரெண்டா இருப்பாங்க, நார்மல் சைல்டோட அவங்க டிஃப்ரெண்டா இருப்பாங்க, அவங்க பண்றதும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் பிகாஸ் ஆஃப் தி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அவங்களுக்கு அது இருக்கிறனால அது இன்னும் நம்ம டீப்பா படிச்சா என்னென்ன ஹார்மோன்ஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம இன்னும் இருக்கு ஆக்சுவலி நம்ம டீப்பா போனா. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து டைப்ளாஸ்டிக் டைப் அப்படின்னு சொல்றாங்க.
இது வந்து யார் சொன்னது? ஏர்னஸ்ட் சொல்லிட்டு இருக்காரு. இவர் வந்து 4 டைப். ஸோ இதை நீங்க உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், அதனால நீங்க இந்த 4 டைப்பும் நீங்க படிச்சுக்கணும். பைக்கினிக், எஸ்தனிக், அத்லெட்டிக் அண்ட் டைப்ளாஸ்டிக். இது 4 நீங்க படிச்சு வச்சுக்கணும். தென் வில்லியம் ஷெல்டன், அவரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்றாரு. பட் எல்லாமே இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் பத்தி தான் சொல்றாங்க நிறைய பேர். என்ன சொல்றாங்க, இவர் என்ன சொல்றாருன்னா எண்டோமார்ஃப். நெக்ஸ்ட் நான் சொல்றேன், எண்டோமார்ஃப், எக்டோமார்ஃப் அண்ட் மெசோமார்ஃப் அப்படின்னு சொல்றாரு. எண்டோமார்ஃப் வந்து அவரே அதே தான் சொல்றாரு. பாடி ரவுண்டா இருக்கும், ஃபேட்டா இருப்பாங்க, சாஃப்டா இருப்பாங்க, பட் அப்படின்றாங்க. அப்ப இதை வந்து யாருக்கு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ரவுண்டா யார் இருப்பா, இந்த பைக்கினிக் டைப் தான் அப்படி இருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்றாரு, அதுக்கு கம்பேர் பண்றாரு அவருடைய ஏர்னஸ்டோட இதுக்கு. ஸோ அவங்க வந்து இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து எக்டோமார்ஃப், அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா டாலா, தின்னா, ஸ்கின்னியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து அவங்க ரொம்ப ஷையா இருப்பாங்க, ரிசர்வ்டா இருப்பாங்க. அப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா இன்ட்ரோவர்ட். அப்ப யார் அது, இவங்கதான் ஸ்லெண்டர் அண்ட் இன்ட்ரோவர்ட்ஸ். ஸோ அதே தான் அவர் சொல்றாரு, ஆனா பேர் மட்டும் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு வந்து எக்டோமார்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காரு. பட் ஆக்சுவலி அவங்க என்ன பண்றாங்க, நம்ம புக்ல அந்த எக்டோமார்ஃப் யாருன்னா எஸ்தனிக் டைப் அப்படின்னு போடுறாங்க. அடுத்தது மீசோமார்ஃப், அவங்க வந்து வெல் பில்ட், ஹெவி ஸ்ட்ராங் மசில்ஸ். அவங்க யாரு அப்படின்னு சொன்னா they are physically very active, very adventurous அப்படின்னு. யாருன்னா அத்லெட்டிக் டைப். ஸோ இதுல ஆனா இவரு என்ன சொல்றாருன்னா, இவங்க எல்லாருமே இருக்கு, பட் ஆனா இவங்க எல்லாருக்குமே வந்து டிஸார்டர், மென்டல் டிஸார்டர் வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் ஆனா அது இன்னும் கிளியரா இல்லை, எந்த ஸ்டேஜ்ல வரும், நம்மளுக்கு ஓல்டான பிறகு வருமா, இல்ல நம்மளோட பர்சனாலிட்டி ட்ரேட் மாறும் போது வருமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் டீப்பா படிக்கணும்னா இன்னும் படிக்கலாம் ஆக்சுவலி. ஸோ அவரு ஏர்னஸ்ட் சொல்றது எல்லாருக்குமே வந்து மென்டல் டிஸார்டர் வரும், ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஆனா வந்து அது எப்படி வந்து அவாய்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் டீப்பா படிக்க வேண்டியது இருக்கும். பட் ஆனா அது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வராது. பட் இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் ஒரு இன்ட்ரெஸ்ட், செப்பரேட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா யூ கேன். சரி, நீங்க இப்போ நம்ம இது பாக்குறோம் இல்லையா, வெல் பில்ட், அத்லெட்டிக், எண்டோமார்ஃபை, இந்த மாதிரி பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த மீசோமார்ஃப், அவங்க வந்து ரொம்ப அத்லெட்டிக் பாடியா இருப்பாங்க, ஆனா வந்து ரொம்ப இதுவா இருப்பாங்க, ஆக்டிவா இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பாத்திருக்கீங்களா? யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க? Have you come across? யாருக்குமே இல்லையா? சைலண்டா இருக்கீங்க. கனெக்ட் பண்ண முடியல. நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா? அந்த ஜிம்ல பாத்திருப்பீங்களா யாராவது அந்த மாதிரி ஸ்ட்ராங் அத்லெட்டிக் பாடி, ஆனா வந்து they'll be like ambiverts அந்த மாதிரி. அவங்களுக்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா அத்லெட்டிக் டைப்புக்கே வந்து எம்டிபி வருது அப்படின்றாரு. ஸோ அதனால அதனால அதுதான் நான் ஐம் கோயிங் டு see as an extra ஒரு ரிசர்ச் பண்ணலாம்னு இருக்கிறேன். இது ஏன் இப்படி இதையும் போட்டு அதையே ஏன் போட்டாரு, ஏன் இவங்களுக்கு எல்லாம் மென்டல் டிஸார்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது கொஞ்சம் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் எக்ஸ்ட்ராவா ரியலி இன்ட்ரெஸ்டட். ஸோ அது ஆக்சுவலா நம்ம நிறைய பேர் கம் அக்ராஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனா நம்ம இப்பதான் இனிமேதான் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இதை வச்சுதான் நம்ம வந்து இவங்க ஷார்ட் தின்னா இருக்காங்க, இதுவா இருக்காங்க, ஸ்கின்னியா இருக்காங்க, அதனால இவங்க இப்படி இருப்பாங்க, அப்படி ஷையா இருப்பாங்க, ரிசர்வ்டா இருப்பாங்க அப்படின்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு எல்லா தின் பீப்புளும் ஐ டோன்ட் திங்க் they are shy and reserved. எனக்கு தெரியல. பட் பிகாஸ் மை சிஸ்டர் இஸ் தின் என்னது, பட் ஆனா she is not shy and all, she is very active. மேம் ஆக்சுவலா இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும்னு சொல்ல முடியாது மேம். ஆமா, ஒரு சில பேருக்கு வேணா பொருந்தலாம். சில பேர் வந்து நல்லாவே இருப்பாங்க, எல்லாத்துலயும் நல்லா பேசிட்டு அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. ஜாதகம் பாக்குற மாதிரி நினைக்கிறேன். ஏதோ இதெல்லாம் ஸ்டார், இது இந்த ஸ்டார்ல பிறந்தவங்க எல்லாம் இப்படி இருப்பாங்க அப்படி அந்த மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க.
ஸோ இட்ஸ் ஜஸ்ட் சும்மா ஒரு ப்ரிடிக்ஷன். இப்போ அஸ்ட்ராலஜியும் ஒரு ப்ரிடிக்ஷன் தான். அந்த மாதிரி இந்த 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 இதுல பிறந்தவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. சாரி டு இன்டரப்ட். நானே ஒரு ஆஸ்ட்ராலஜர் தான். நான் அதுக்காக தான் இது ஆஸ்ட்ராலஜி இது சைக்காலஜி எடுத்திருக்கேன். இப்போ சொல்லுங்க. ஸ்கூல் டீச்சர், அகாடமிக் கோஆர்டினேட்டர், தென் ஆஸ்ட்ராலஜர். ஸோ என்கிட்ட வர லேடிஸ் அவங்களோட நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக தான் அவங்களை எப்படி கன்சோல் பண்றதுன்றதுக்காக தான் நான் சைக்காலஜியே எடுக்க வந்திருக்கேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான் அதுலயும் நம்ம வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம். ஹேர் கர்லியா இருக்குமா? ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்டார்ஸ் வி கேன் டிஃபரன்ஷியேட் த people. எல்லாருக்கும் அப்படி இருக்குமா? எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மேசம் அண்ட் விருச்சகம் எல்லாமே ஒரு மாதிரி போல்டாவே இருப்பாங்க, எப்பவுமே உருன்னு இருப்பாங்க. how to take a selfie கூட தெரியாது. ஒரு போட்டோ எடுக்கிறோம் சிரிங்கன்னா கூட சிரிக்க மாட்டாங்க. பட் தே ஹேவ் a leadership quality இருக்கும் அவங்க கிட்ட. மேசம் அண்ட் விருச்சகம். பட் கன்னி மிதுனம் பீப்புள்லாம் ரொம்ப ஜாலி டைப்பா இருப்பாங்க, கிரியேட்டிவா இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அதிகமா லவ் வரும். சோ இதெல்லாம் எனக்கு சைக்காலஜி கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் ஐ ஹவ் ஜாயின் ஹியர். பட் ஆனா நானும் அது படிச்சிருக்கேன். I mean just for the sake of I don't believe it, but ஆனா sake of இதுல ஒரு சின்ன சாரி இதுல ஒண்ணு சின்னது இதுல வந்து என்ன இங்க நம்ம பாக்குறோம்னாக்க நீங்க உங்களுடைய ஐடியா பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதுல வந்து அவங்க வந்து டைம் அதெல்லாம் கொண்டு வரல. அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா ஒரு மனுஷன் சின்னதுல இருந்து அவனுக்குள்ளார இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் அவனுடைய வெளி தோற்றத்தை மாத்துது. ஓகே. இதுதான் அவங்க இங்க பேச வர்றது. என்னன்னா இதுல இதை நீங்க எப்படி கனெக்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த ஐடியா கிடைச்சிருச்சுன்னா நீங்க அதுக்குள்ளார கொண்டு போய்க்குவீங்க. எப்படின்னா ஒருத்தரும் என்ன பேசுறாங்க இதுல, ஷெல்டன் ஆகட்டும், ஐசன்க் ஆகட்டும், ஒவ்வொருத்தருமே அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த பயாலஜிக்கல் விஷயங்கள் பிளஸ் ஆஸ் கேர்லின் ரைட்லி செட் அவங்களுடைய பேரண்டிங், அவங்களுடைய சூழ்நிலைகள், அதுல இருந்து அவங்கள ஷேப் பண்றது, இதெல்லாம் ஒரு மனுஷனை உருவாக்குது அப்படிங்கறத கொண்டு வர்றாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு யூ வில் கனெக்ட் வித் யுவர் அந்த இது அஸ்ட்ராலஜி. பட் இதுல என்ன வருதுனாக்க அவங்க பில்டப்பே அப்படி ஆயிடும். அவங்களுடைய கேரக்டர் இப்படியே இருக்கும் பொழுது தே பிகம் ரவுண்ட், தே பிகம், அதாவது அவங்களுடைய சாஃப்ட்னஸ் வந்து அவங்கள உருண்டே ஆக்கும். அதாவது அவங்க வந்து எதையுமே கவலைப்படாம இருக்கிறாங்க பாருங்களேன். இப்படி கவலைப்படாம இருக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. சோசியபிளா இருக்கிறவங்க, ரிலாக்ஸ்டா இருக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்லி தே வில் பிகம் ஃபேட். எஸ், இவங்க அப்படி கொண்டு போறாங்க. கொண்டு போறது பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி சிரிக்கவே மாட்டாங்க அப்படிலாம் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்லி அவங்க வந்து தின் செஸ்டடா ஒரு மாதிரி இதா இருப்பாங்க. இப்படிதான் இவங்க இங்க ட்ரைட்ஸ கொண்டு வர்றாங்க. ஓகே ஓகே. ஐ டோன்ட் நோ ஹவ் யூ வில் தென் கனெக்ட். கரெக்ட். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி இப்ப நானே சொன்ன சேக் ஆஃப் ஃபன் ஐ ரெட் அஸ்ட்ராலஜி இது கூட. பட் ஆனா என்னோடது பத்தி நான் படிச்சாலும் என்னோட கேரக்டர் அது ஆக்சுவலி சூட் ஆகுது. அதுல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ஐ ஸோ அதனால பட் அதான் நம்ம சொன்ன மாதிரி எல்லா சோ மெனி ஃபேக்டர்ஸ் நம்ம 10th லெசன் தான் ஆக்சுவலி வந்து நம்ம அதுதான் அந்த அதுல தான் நம்ம பர்சனாலிட்டி படிக்க ஆரம்பிச்சோம். ஸோ 10th வாட் டிட்டர்மின்ஸ் யுவர் கேரக்டர், சித்ரா சொன்ன மாதிரி டிட்டர்மின்ஸ் ஆஃப் யுவர் பர்சனாலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம க்ரோயிங்ல இருந்து ஹெரிட்டரி ஜீனு பட் இருக்கலாம். பட் அஸ்ட்ராலஜி நிறைய ரிசர்ச் போய் இந்த மாதிரி ஒரு லட்சக்கணக்கான குழந்தைங்க வந்து இந்த ஸ்டார்ல பிறந்து அதனால ஒரு காமனா ஒரு கேரக்டரை எடுத்து நம்ம போட்டிருக்கலாம். ஆனா இங்க இப்ப பாத்தீங்கன்னா சைக்காலஜிலேயே வந்து இவ்வளவு சைக்காலஜிஸ்ட் சொல்றது கூட நம்ம கம்ப்ளீட்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா எல்லாமே இல்ல மிக்ஸ்டு பர்சனாலிட்டி தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கிறோம். நம்மளுடைய சேஃப் ஜோன்ல இருக்கிற பிள்ளைங்க வந்து வேற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க நான் சொன்ன மாதிரி ஜெயிலுக்கு போனேன், அங்க இருக்கிற அந்த குழந்தைங்க நம்ம நீங்க அஸ்ட்ராலஜி வச்சோ இல்ல இந்த சைக்காலஜி வச்சோ நம்ம வந்து கம்பேர் பண்ணா will be mixed traits தான் இருப்பாங்க. அவங்க they'll be not specifically நம்ம இந்த ட்ரெயிட்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தது கூட நம்ம பார்க்க போறோம். இந்த இவர அடுத்தது இவரு லாஸ்ட்ல ஒண்ணு சொல்றாரு, மேர் ஃப்ரைட்மேன் அண்ட் ரே ரோஸ்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா டைப் ஏ இண்டிவிஜுவல்ஸ் வந்து ட்ரிவன், ஆர்கனைஸ் அண்ட் இம்பேஷன்ட். ஆனா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்றாரு. ஆனா வந்து டைப் பி பர்சனாலிட்டி லிவ் மச் மோர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பாசிவ் லைஃப்.
அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆக்சுவலி ஹார்ட் அட்டாக் வரா. ஆக்சுவலி எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பாசிவ் லைஃப்ல தான் இருந்தாரு. ஆக்சுவலி ரொம்ப நாள் அவர் வேலைக்கே போல, அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல தான் இருந்தாரு. பாசிவ் லைஃப், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, அந்த மாதிரி வீட்டுல கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுவாரு, சும்மா டெம்பிள் போவாரு, அது பண்ணுவாரு. ஆனா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஸோ இது நம்ம வந்து எதுவுமே வந்து கம்ப்ளீட்டா இதுதான் இவங்க சொன்னது கரெக்ட். நம்ம சிக்மெண்ட் ஃப்ராட் சொல்றது ஆக்சுவலி பார்த்தா நிறைய விஷயம் எனக்கு ஐ அக்ரி வித் ஹிம் லைக் மோஸ்ட்லி லைக் 60% டு அந்த மாதிரி அக்ரி பண்ற மாதிரி நிறைய விஷயம் சொன்னாரு. அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம சைக்காலஜிஸ்ட் இன்னும் டீப்பா படிச்சோம்னா அவங்களுக்கு we will agree, but 100% I don't think we will agree with any of the psychologist. அந்த மாதிரி தான் அஸ்ட்ராலஜியும் நம்ம 100% வந்து அதை ஐயோ இது கரெக்ட் எக்ஸாக்ட்லி அடிச்சாங்க இல்ல, யாருமே அந்த மாதிரி சொல்லவே. அவங்க தியரி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம பர்சனாலிட்டி இஸ் நாட் டிஃபைன்ட். இட் இஸ் நாட் லைக் இப்படிதான் இருக்கணும் நம்ம லைஃப்ல. நீங்க 20 இயர்ஸ்ல இருந்த பர்சனாலிட்டி உங்க 40 இயர்ஸ்ல மாறலாம். உங்க 40 இயர்ஸ்ல இருக்கிற பர்சனாலிட்டி உங்களுக்கு 60 இயர்ஸ்ல கூட நீங்க மாறலாம். ஸோ பர்சனாலிட்டி இப்படிதான் இருக்கும், இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்ட். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் 10th லெசன்லயே பார்த்தோம். பர்சனாலிட்டி இஸ் டைனமிக். It can change in every circumstances. Maybe your childhood days நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்ல இருந்திருக்கலாம். அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஒரு யூஎஸ்க்கோ ஒரு கனடாக்கோ நம்ம மூவ் ஆகும் போது அங்க இருக்கிற அந்த ஒரு ஃப்ரீனஸ், அந்த லிபர்ட்டி, டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியா நம்ம மாறலாம். ஸோ எவ்ரி சிச்சுவேஷன், என்விரான்மெண்ட், பேரண்டிங், ஈவன் த க்ளோஸ்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், teachers, everybody actually contribute to our personality. That's what அந்த ஜெயில் இது நான் கொடுத்தேன். அவங்களுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா, சொசைட்டி இன்செக்யூரிட்டி தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டரா வருவாங்கன்னு யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா என்ன மாதிரி மேபி ஷுட் ஹவ் அப்சர்வ் த குட் திங்ஸ் ஆர் ஷுட் அப்சர்வ் ஒன்லி த பேட் திங்ஸ். அவங்களுக்கு வந்து ரிவெஞ்ச் மாதிரி ஆயிடலாம். ஐயோ this society has given me a jail at the age of 5. நான் எப்படி கஷ்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது அவங்க ஒரு ரிவெஞ்ச்ஃபுல்லா வெளியே வரலாம். ஸோ many things, many factors actually determine your personality trait. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு பேஸ், நம்மளுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி இது இருக்கலாம், இந்த ட்ரேட் இருக்கலாம், கார்டினல் ட்ரேட் இருக்கலாம், சென்ட்ரல் ட்ரேட் இருக்கலாம், அது பிளட் ரிலேட்டடா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இட்ஸ் நாட் லைக் கம்ப்ளீட்டா இவங்க எல்லாருமே ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அவங்க சயின்டிபிக்கா மெத்தட்ஸ்லாம் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பட் மேபி ஒரு 1000 பீப்புளுக்கு பண்ணியிருப்பாங்க, சில பேருக்கு ஈவன் லெஸ் தென் 1000 பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இட்ஸ் லைக் 100% இட்ஸ் ப்ரூவன். பட் இது எல்லாமே நம்ம பேஸா வச்சுட்டு நம்ம வந்து we have to help children in counseling அந்த மாதிரி. there are many mixed traits. நம்ம கூட இன்னொரு 10 ட்ரேட் கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறேன் இப்ப இருக்க ஜெனரேஷன் வச்சு. ஓகே, தேங்க் யூ. தட்ஸ் ஆல். அது முடிச்சிருச்சு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். கேர்லின், இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணா கிரியேட்டிவிட்டி இட் வில் டெஃபினெட்லி டேக் ஒன் அட்லீஸ்ட் டில் நாளைக்கு ஆரம்பிச்சோம்னா கூட 8:15 வரைக்கும் ஆகும். such a big lesson because அதுல 40 பக்கம் இருக்கு. நம்முடைய அந்த புக்ல ஜாஸ்தியான பேஜஸ் உள்ள லெசன். சரி மேம், இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ முடிச்சிருங்க. 8:30க்குள்ள எவ்வளவு முடியுமோ முடிச்சிருங்க. அப்படி பண்ணலாமா? இல்ல ஒரு லெசனா கம்ப்ளீட்டா நம்ம அப்படி கொண்டு போலாமா? however you feel right. ஏன்னா நாளைக்கு எடுத்தா நான் ஒரு 8:15 வரைக்கும் போகலாம். நாளைக்கா மேம்? நாளைக்கு ஆக்சுவலி ஒரு லெசன் தான் மேம் நாளைக்கு. அப்ப நான் முன்னால எடுத்துடுறேன். நான் முன்னால எடுத்துட்டேன்னாக்க நான் அதுக்கப்புறம் போகணும்னா போய்க்கலாம். You can do that. Friends, I think that will be okay for you also. இல்ல இப்ப எடுத்தேனாக்க definitely it will take எனக்கு கட்டாயமா 1 hour வேணும். இப்ப எடுத்தா பரவாயில்லையா அப்படின்றது எல்லாருக்கும் it depends. இவ்வளவு பேருக்கும் எஸ்னா நான் இப்ப உடனே எடுக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிருங்க மேம். Fine, please. Great. Okay. Yes, okay. We will start today. That will be till 8:30 you can take, ma'am. So fine. Okay. No.